தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய்க்கும் ஆதவ அர்ஜுனா தாவேக்காவை சேர்ந்த யாராக இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்காக தான். திமுகவோட ஊழலை பற்றி நீங்கள் நிறையா பேசுகிறீங்க. என்கிட்ட ஒரு ஆதாரம் இருக்குது. இன்னைக்கு என் வீட்டுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுனாலும் என் உயிருக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுனாலும் அதுக்கு திமுக மட்டும்தான் காரணம். மண்டுட்டி திமுகவை சேர்ந்த துரராஜ் வஉசி நகரில் இருந்துட்டு வராரு. அவருக்கு அவரோட அத்தை பசங்க காந்திமதி ஜுவல்லரி. நாங்கள் சொத்து பிரச்சனையில் இருந்த ஒரு வீடை கேஸை கடன் பிரச்சனைன்ற மாதிரி மாற்றி எங்கள் வீட்டை ஏலம் எடுத்து அது ஃபைனல் ஆர்டரே இல்லை. அது நான் எங்கே வேணால் ப்ரூஃப் பண்ணுறேன். அது அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. வீட்டை ஏலம் விடுறதுக்கான ஃபைனல் ஆர்டரே இல்லாமல் ஏலம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஃபைனல் ஆர்டர் வாங்க பெட்டிஷன் வச்சிருக்காங்க. இப்போ கடலூர் கோர்ட்டில் கேஸ் போய்கிட்டு இருக்கும்போது பண்ருட்டி கோர்ட்டில் அவசரமாக எமர்ஜென்சி ஆர்டர் வாங்கி வீட்டை ஜப்தி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடலூர் கோர்ட்டில் வியாழக்கிழமை ஹியரிங் இருக்கு. அதையும் என்னால் ப்ரூஃப் பண்ண முடியும். என் கேஸ் நம்பரோட நான் எல்லாத்தையும் எங்கே வேணா நிரூபிக்க நான் ரெடியாக இருக்கேன். என் வீட்டை அவசரமாக இடிக்க எல்லாத்தையும் பொருள்லாம் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் பாட்டிக்கு ரொம்ப வயசானவங்க, 80 வயசு ஆச்சு. எங்கள் அப்பாவுக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. எங்கள் வீட்டுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அதுக்கு முழுக்க காரணம் பண்ருட்டி திமுகவை சேர்ந்த துரராஜும் அதுக்கு பினாமியா இருந்த காந்திமதி ஜுவல்லரி மட்டும்தான். நான் ஏன் இதை தாவேக்காக சொல்லணும்னா, ஒரு நகர செயலாளராக இருக்கவங்களுக்கு எப்படி ஒரே நாளில் 47 லட்சம் காசு கிடைச்சது, காந்திமதி ஜுவல்லரி 47 லட்சம் காசு கட்டி அவங்க பினாமியா எடுத்திருக்காங்கன்னா அப்போ அவங்க எவ்வளோ ஜிஎஸ்டி கட்டாமல் இருந்திருக்காங்க, அவங்க எவ்வளோ வரி கட்டாமல் இருக்காங்க. அவங்க மேலே வருமான வரி சோதனையும் அவங்க வீட்டில் முழு ஆய்வும் பண்ணணும். வியாழக்கிழமை வரைக்கும் எங்கள் வீட்டை எதுவும் பண்ணக்கூடாது. இதுக்காக தான் நான் இந்த வீடியோவை போடுறேன்.